வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் யாழி தமிழ் ரெசிபீஸ். எப்போவுமே டிஃபன் புதுசாக செய்கிறதுல ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இன்றைக்கி நான் ஒரு சிம்பிளான சூப்பரான ரெசிபி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வித்தவுட் கெட்டிங் டிலேட் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல்ல வந்துட்டு நான் கொஞ்சம் புழுங்கல் அரிசி எடுத்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஸோ இந்த 2 மணி நேரம் ஊற வச்ச அரிசியை மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நான் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் 2 உருளைக்கிழங்கு, வேக வச்ச உருளைக்கிழங்கு தோல் உரிச்சிட்டு எடுத்திருக்கேன். அதை நம்ம மசிச்சு இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். உளுந்த மாவோட பதத்தில் இருக்கு இல்லையா, இது மாதிரி இருக்கணும். இதை நான் வந்து ஒரு பவுலுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இது நம்ம வந்து இன்ஸ்டண்ட்டாகவே நம்ம தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். இது புளிக்கணுன்றது கிடையாது. மாவோட பதம் வந்து இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. இப்போ இதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமா இஞ்சி, அப்புறம் கொஞ்சமா பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகாய் வந்து கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணியிருக்கேன், ஆம்லேட்டோட அந்த ஃபீலுக்காக. அதுக்கப்புறம் வெங்காயம், பெரிய வெங்காயம் வந்து சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஒரு 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம சேர்ந்து கலந்து விட்டுறலாம். இது நீங்கள் வந்து காலையில் ரெடி பண்ணுறீங்கன்னா காலையிலுக்கும் நைட்டுக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் நைட்டு இந்த மாவு ரெடி பண்ணியிருக்கீங்கன்னா அடுத்த நாள் காலையில் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம தோசை எப்படி ஊற்றுவோமோ அதே மாதிரி நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். தோசைக்கல்ல நான் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நம்ம இந்த மாவை வந்து தோசை பதத்தில் நம்ம தோசை மாதிரி ஃபுல்லாக சுத்தாமல் அடை மாதிரி கொஞ்சம் லைட்டாக அதை போட்டு எடுத்துக்கணும். இது வெந்துருச்சு. மறுபடியும் நான் கொஞ்சமா எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். டேஸ்ட்டும் வந்து நம்ம நார்மலா சாப்பிட்ற அடை, தோசை அந்த மாதிரியோட ஃப்ளேவர் தான் வரும். ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இதுக்கு வந்து பர்ஃபெக்டா நீங்க வந்து தக்காளி சட்னி, இல்லை புதினா சட்னி, தேங்காய் சட்னி எது வேணா வச்சுக்கலாம். ஸோ சூப்பராக சிம்பிளாக நீங்கள் வந்து செய்யலாம் மாதிரி இருக்கும். இது வந்து நீங்கள் டிஃபன் பாக்ஸ்க்கும் நீங்கள் வந்து செஞ்சு கொடுக்கலாம், நல்லாயிருக்கும். நார்மல் தோசை மாதிரி காஞ்சிடாது, சாஃப்டாக இருக்கும். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை கைஸ்.